நம்ம தோள்களை வெள்ளையாக்கிறதுக்கு கேரட்டு நிறைய சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் நேரத்தில் கேரட்டு பச்சை கேரட் சாப்பிட வேண்டாம். ஏன்னா கேரட் சாப்பிட்ட உடனே வாயில் நமன்னு பிப்பு அரிப்பு இந்த மாதிரி ஏற்படுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு நாளைக்கு ஒரு பச்சை கேரட் இந்த மாதிரி சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுக்கு முக்கியமான 2 நன்மைகள் இருக்குங்க. தினசரி சூரியனால் நம்ம உடம்புல 2 உறுப்புகள் பாதிக்கப்படுது. ஒரு உறுப்பு நம்மளோட தோள்கள் தொடர்ந்து அதிகமான வெப்பத்தினால பாதிக்கப்படுது. இன்னொரு உறுப்பு கண்கள். கண்களில் சூரியனோட ஸ்ட்ராங்கான வெப்பத்தினாலையும் கதிர்கள்னாலையும் ஈஸியாக சீக்கிரமாக கண் புரை போன்ற பிரச்சனைகள் உண்டாகுது. இந்த 2 விஷயங்களையும் குறைக்கிறதுக்கு இந்த கேரட் ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்தும், லூட்டின் அப்படிங்கிற சத்தும், மற்ற சில ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும், வைட்டமின் சத்துக்களும் நம்ம தோள்கள் பளபளப்பாக இருக்க உதவுது. கண்களும் ஆரோக்கியமாக இருக்க உதவுது. அதுக்காக எத்தனை கேரட் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு கேரட் பச்சை கேரட் அப்படிங்கிறது என்றைக்குமே நல்லது. ஒருவேளை ஒரு 4 கேரட் 5 கேரட் அப்படி சாப்பிட்றோன்னு வைங்களேன். எதுவுமே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது 5 கேரட் சாப்பிட்றோம் அப்படின்னா, இல்லை 5 கேரட் வச்சு ஒரு ஜூஸ் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 250 ml அந்த ஜூஸோட அளவு இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 250 ml ஜூஸில் 45,000 இன்டர்நேஷ்னல் யூனிட் வைட்டமின் ஏ இருக்கும். இது வந்து டாக்ஸிசிட்டி, அதிகமான கேரட் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா அதனால் உண்டாகக்கூடிய கெரோட்டின் டாக்ஸிசிட்டி, நச்சுத்தன்மை என்ன அப்படிங்கிறதும் அதோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதையும் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நன்மைகளை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கேரட் சாப்பிட்றோம், 100 கிராம் அளவுக்கு ஒரு கேரட் சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்களேன். அதில் எவ்வளோ கலோரி இருக்குன்னா 41 கலோரி இருக்குது. இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேரட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 41 கலோரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம 400 கலோரிகள் சாப்பிட்ட ஒரு திருப்தியை தருது. வயிறு ஒரு மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்ட ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கேரட் சாப்பிட்றது அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறைப்பு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமைஞ்சிடுது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேரட்டு பச்சையாக சாப்பிடும்போது. சரி, அப்படி நீங்கள் சாப்பிட்ட உடனே இந்த கேரட் வந்து உங்கள் குடலுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சத்து வந்து பெக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெக்டின் அப்படிங்கிறது வேறு எந்த உணவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய உணவு பெக்டின். ஸோ அந்த பெக்டின் இதில் இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கொய்யாப்பழம் நம்ம ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. அதே மாதிரி தான் கேரட்டுமே நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மனுஷனோட மூளை வந்து அவனோட வயிற்றில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எதனால் சொல்கிறோன்னா, அந்த வயிற்றோட ஆரோக்கியத்துக்கும் மூளையோட ஆரோக்கியத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டு அப்படின்னு இப்போ ரீசெண்ட் ஆராய்ச்சிகளில் நிறைய தெரிய வருது. ஸோ அப்போ அந்த வயிற்றோட ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு தேவை வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள். இந்த நல்ல கிருமிகள் நம்ம உடம்பில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் உறிஞ்சப்பட்டு, நல்ல உணவுகள் உறிஞ்சப்பட்டு தேவையில்லாத உணவுகள் நீக்கப்படுறதுக்கு ரொம்ப தேவை இந்த பாக்டீரியாக்கள். அந்த பாக்டீரியாக்களை கொடுக்கக்கூடியது கேரட்டில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள். இந்த பெக்டின் அப்படிங்கிறது ஒரு கரையக்கூடிய நார்ச்சத்து. இன்சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு கரையாத நார்ச்சத்தும் இருக்குது. அதுதான் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், லிக்னின் அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே இந்த கேரட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வகையில் இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுப்பாடில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சர்க்கரை நோய் உள்ளவங்களும் ரெகுலராக ஒரு பச்சை கேரட்டை அவங்க மதியான நேரம் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்றது பெட்டரு. ஏன் இதை மதியான நேரம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நைட் நேரத்தில் கேரட்டு பச்சை கேரட் சாப்பிட வேண்டாம். ஏன்னா கேரட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், கெரோட்டின் அப்படிங்கிறது இந்த கெரோட்டினாய்டு நம்ம தூக்க அளவுகளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த கேரட் வந்து மதியான நேரத்தில் சாப்பிட்றது பெட்டருங்கிறேன். மற்றபடி ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுமே இந்த பொட்டாசியம் அதிகமுள்ள கேரட் எடுத்துக்கிறது நல்லது. சோடியம் 69 தான், ஆனால் பொட்டாசியம் 325 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதாவது ஒரு வாழைப்பழத்துக்கு ஈடான பொட்டாசியம் சத்துக்கள் உள்ள ஒரு உணவுனா கேரட் தான். இன்னொன்று, கேரட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே நம்ம ரத்தம் உறைதல் தன்மைக்கு தேவையான ஒரு முக்கியமான வைட்டமின் சத்து, அது கேரட்டில் இருக்குது. கேன்சர் போன்ற பெரிய பிரச்சனைகள் கூட வராமல் தடுக்கக்கூடிய திறமை இந்த கேரட்டை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மூலமாக. ஸோ அப்போ வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாமா கேரட்னால? சில பேருக்கு, ரொம்ப அரிதாக சில பேருக்கு அலர்ஜி ஏற்படலாம். கேரட் சாப்பிட்ட உடனே வாயில் நமன்னு பிப்பு அரிப்பு இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு கேரட் அலர்ஜின்னு அர்த்தம். கேரட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் கேட்டிருந்தேன், நிறைய கேரட் சாப்பிட்டா, ஒரு நாளைக்கு 5 கேரட் சாப்பிட்டா அந்த 45,000 இன்டர்நேஷ்னல் யூனிட் வைட்டமின் ஏ நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா இதனால் உண்டாகக்கூடிய வைட்டமின் ஏ டாக்ஸிசிட்டி, கரோட்டினாய்டு டாக்ஸிசிட்டினால என்ன அறிகுறிகள் தென்படும்? இந்த கேரட்டு இயற்கையிலேயே நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த நிறம்ங்கிறது அதிகமான நிறம், நம்ம தோள்கள்லாம் அப்படியே ஆரஞ்சு நிறத்தில் மாறிடும்.
ஸோ அப்படிங்கும்போது ஆஹா நம்ம தோள்களை வெள்ளையாக்கிறதுக்கு கேரட்டு நிறைய சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு தோள்கள் ஆரஞ்சு நேரத்தில் மாறுறது மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை. உங்கள் முடிகள்லாம் வறண்டு போயிடும், தோள்கள் வறண்டு போயிடும், உங்கள் முடிகள் அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும், மூட்டு வலிகள் அதிகமாக வரும். இந்த கெரட்டினாய்டு சத்துக்கள் அதிகமாகிறதோட ஆரம்ப அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் சாப்பிட்ட உடனே வந்து இந்த கேஸ் ஃபார்மேஷன் ஆகி வயிறு உப்புசமாகி ப்ளோட்டிங், காற்று பிடிதல் போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு சம்திங் ராங், ஏதோ ஒரு உணவு ஒத்துக்கல, அதோட ஆரம்ப அறிகுறி இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஃபார்மேஷனு, ப்ளோட்டிங், காற்று பிரிதல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோள்கள் நிறம் மாறுற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக கேரட் சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய டாக்ஸிசிட்டி, நச்சுத்தன்மை அப்படின்னு அர்த்தம். இமீடியட்டாக கேரட்டை ஸ்டாப் பண்ணாலே இந்த பிரச்சனை போயிடும். பட் அந்தளவுக்கு நம்ம ஊரில் யாரும் கேரட்டை சாப்பிட்ற மாதிரி தெரியல. இருந்தாலும் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதோட நன்மை தீமைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறது முக்கியங்கிறதுனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. மற்றபடி தினசரி ஒரே ஒரு சின்ன கேரட் சாப்பிட்றதோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நல்லா கழுவிட்டு முடிஞ்சளவு ஈவன் உப்பு தண்ணியில் கூட நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. அது ஒன்று தான் நம்ம எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன். ஏன்னா பச்சையாக கேரட் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. கேரட் குறித்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.